இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் பெரும்பான்மையை நம்பிக்கை வாக்கெடுப்பு எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. அதுல எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த உரை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசியது, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியது, இப்படி பல செய்திகள். இதுக்கெல்லாம் இடையில நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி இருக்கிறது. மே 16ஆம் தேதி திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். இவ்வளவு மூச்சு முட்டை நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப தாவேகாவினுடைய டூல் கிட் 2 வகையாக செயல்பட ஆரம்பித்திருக்கு. நிறைய பேர் நேற்றைக்கு ஒரு பெரிய கேள்வியை கேட்டாங்க. என்ன அப்படின்னா, எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறாரு, இது என்ன டாக்டிஸா, இல்ல இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இல்ல இந்த அமைதிக்கு பின்னால் வேற என்ன இருக்கு, பிஜேபி தான் அவரை இயக்குதுன்னு நம்ம பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோமே, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது எல்லாவற்றையும் பற்றி தான் இந்த வீடியோல பேச இருக்கோம். வீடியோ பாருங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க, டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். சோஃபா, புஷ்பா ஆட்சி, ரீல்ஸ் எல்லாம் இல்ல, இது ரியலுக்கு வாங்க, இதுதான் சட்டமன்றம், வெல்கம் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோஃபா போகுது, பின்னாடியே புதிய முதலமைச்சர் போறாரு. என்னங்க நடக்குது, புதுமையான ஆட்சி கொடுப்பீங்கன்னு பார்த்தா புஷ்பா பட பாணியில ஆட்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனா இதுக்கு இப்ப தாவேகாவினுடைய டூல் கிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அண்ணன் விஜய் அமைதியா உட்கார்ந்துருக்காரே அப்படின்னு கேட்டா, பாருங்க எதிர்கட்சி பேசுவதை எவ்வளவு ஆழமாக கூர்ந்து கவனித்து அமைதியாக, எப்படி பண்போடு அமைதியாக பாக்குறாரு பாருங்க. இதுவரை தமிழ்நாடு இந்த காட்சியை கண்டிருக்கிறதா? ஒருவேளை நாளைக்கே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு சர்க்கார் பட பாணியில பேசிட்டாருன்னா அதுக்கு டூல் கிட் எப்படி வேலை செய்யும்னா, பாத்தீங்களா அண்ணன் பேசினத பிளாஸ்ட் இவ்வளவுதான். இதுதான் இனிமேல் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அரசியல். எவ்வளவு சொகுசான அரசியல் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சொகுசு அரசியலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையில் எல்லாரும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்பப்படக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். இப்படி இருக்கிறதுனாலயே நம்ம சோர்வடைஞ்சிடலாமா? என்னென்ன பேசினாலும் இவங்க கிட்ட போய் என்னங்க பேசுறது, எல்லாத்துக்கும் இந்த பதில் வச்சிருக்கிறாங்கங்க. அவங்க ஒரு ரசிக மோகத்துல இருந்து வெளியே வரவே மாட்டாங்க, ரியலுக்கு வர மாட்டாங்க. 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னு சொன்னீங்களே, தங்க மோதிரம்னு சொன்னீங்களே, தாய்மாமன் சீருன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஒரு எளிய மக்கள் கேள்வி எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கும் அவங்க கிட்ட ஆள் இருக்காங்க. ஏங்க இப்படி கஜானாவே காலியா இருக்கிறப்ப நம்ம அண்ணன் எப்படிங்க கொடுக்க முடியும்? நான் நீ 2500 ரூபாய் கொடுக்க வேண்டாம்னா, நீ நல்லா இருந்தனா போதும்னா அப்படின்னு அதுக்கு ஒரு டூல் கிட் இருக்கும். இது எல்லாவற்றையும் நாம் சகித்து கொள்ளதான் வேண்டும். காரணம், இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எப்படி பிரதமர் மோடி நமக்கு பிரதமரோ அதே போல் நாம் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான். இந்த சூழலில் இதை எப்படி கையாள்வது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக தான் நம்முடைய சார்பாக எதிர்கட்சி வரிசையில் நின்று நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் நமக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு நம்ம டீகோட் நேத்து எப்படி பண்ணமோ அதே மாதிரி இன்றைக்கு 3 வகையாக அதை டீகோட் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க யாரு, இவர்களை நம்பி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை நம்பி வாக்களித்தவர்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஏன் சோர்ந்து போக வேண்டாம் அப்படின்னு கேட்டா, பெரும்பான்மையான மக்களால் ஆதரவு அளிக்கப்பட்ட கட்சி இது அல்ல. மக்கள் இன்னும் புரிந்து கொள்வதற்கு தயாராக தான் இருக்காங்கப்பா, அதனால கவலை விடுங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இவங்க சேஞ்சுன்னு சொன்னது எக்ஸ்சேஞ்சாக இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜென்சி மொழியில் பேசுவதற்கு நாம் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் தயாராயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் ரொம்ப அழகாக தூய ஆட்சி கொடுக்கறேன்னு சொல்லி அடுத்த கட்சியினுடைய எம்எல்ஏவை தூக்குற ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றத கேக்குறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வாக்களிச்சிட்டோமே, ஏன்டா இவருக்கு வாக்களிச்சோன்ற ஒரு மனநிலைக்கு கொஞ்சம் லைட்டா வந்திருப்பாங்கல்ல, அந்த இளைஞர்களால் நம்மால் மாற்ற முடியும். ஏன் மாத்தணும்? உடனடியாக இந்த மாற்றம் நடக்குமானா நடக்காது. ஒரு 6 மாதத்திற்கு இவர்கள் நான் செஞ்சது சரின்ற மனநிலையில இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை நோக்கி இவங்க நகருவாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லப்பா, இது ரியல். அந்த ரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு நீட், கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்திருக்கிறது ஒன்றிய அரசு. இந்த நீட் ரத்து அப்படின்றது 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்ல.
மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட்டை ரத்து செய்யக்கூடிய வகையில அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இத்தனை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, ஸ்கேம் நடந்திருக்கு, இந்த ஸ்கேம சரி பண்றதுக்காக பரீட்சையை ரத்து பண்றோம். அப்ப தமிழ்நாடு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, நீட்ல ஸ்கேம் நடக்கல, நீட்டே ஸ்கேம் தான். இதை நம்ம எப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்? தங்கை அனிதாவினுடைய இறப்புக்கு முன்பாக இருந்தே திராவிடர் கழகத்தின் சார்பில் இதை வலியுறுத்திக்கிட்டே வந்திருக்கோம். எங்களை போன்ற இளைஞர்களை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்தார். நாங்க எல்லாம் இருசக்கர வாகன பயணம் போனோம். 2 முறை மிகப்பெரிய அளவில் 5 நாட்கள் இருசக்கர வாகன பரப்புரை மேற்கொண்டோம். அதனை தொடர்ந்து மாநாடுகள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாவற்றையும் செய்து வீதி வீதியாக, தெரு தெருவாக நீட்டுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட முதல் தலைமுறை மருத்துவராகணும்ன்ற கனவுல இருக்கக்கூடிய பிள்ளைகளின் கனவு சிதையுதுன்னு அவ்வளவு குரல் கொடுத்த போதும் ஒன்றிய அரசு பணியவே இல்லை. இன்றைக்கு மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட்டை ரத்து செய்திருக்கிறார்கள். அப்ப திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்காரு. மே 16ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்காரு. நீட் தேர்வில் ஸ்கேம் இல்ல, நீட்டே ஸ்கேம் தான். இந்த நீட் ஒழிக்கப்பட்டாக வேண்டும். எங்களுடைய குரலை நீங்கள் அடிபணிந்து கேட்டாக வேண்டும். எங்களுடைய குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நீட்டை நாங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறோம். இந்த நீட் ரத்து செய்யப்பட வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அறிக்கை வெளியிடுகிறார். மே 16ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும்ன்றாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. மாணவர்களுக்காக இந்த ஆட்சி நடைபெறும்னு சொன்ன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் பேசி இருக்காரா? இதுதான் அளவுகோல். நீங்க ரீல்ஸ்ல உட்காந்து கத்தி சர்க்கார் பட பாணியிலையோ இல்ல விக்ரமன் பட பாணியிலையோ நீங்க போய் நான் நல்லவர் அப்படின்னு காட்டுக்கிறதுக்கு காட்டக்கூடிய மெனக்கெடல்களை கொஞ்சமேனும் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக காட்டுங்கன்னு சொல்றாருல்ல, அதைதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ரீல்ஸ்ல இருந்து ரியல் லைஃபுக்கு வாங்க, தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள்ள வாங்க. நான் இப்பவே சொல்றேன், நாளைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய பஞ்ச் டயலாக் பேசுவாரு, குரலை உயர்த்தி பேசுவார், கடகடலாம் பேசுவாரு. ஏன்னா ஸ்கிரிப்ட் இந்நேரம் ரெடி ஆயிருக்கும். என்னையா இது, நம்ம என்னமோ நினைச்சிட்டு வந்தோம், வாட் ப்ரோ இப்படி ராங்கா போயிட்டு இருக்கே ப்ரோ அப்படின்ற மோடுக்கு வந்திருப்பாரு. அதை ஆதரித்து நாளைக்கு கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் நிச்சயம் ரீல்ஸ் போடுவாங்க. ஆனா நம்முடைய வேலை என்பது, இவர்கள் இங்க இருக்காங்களேன்றதுக்காக நம்மளும் அங்க மட்டும் உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. நம்முடைய வேலை களத்திலும் இருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டை உழுது அதுக்கான எல்லா விதமான விதைகளையும் போட்டு அந்த நிலத்தை சமன்படுத்தி விதைத்து அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் நாசமாக்குற மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குன்றதுக்காக நாம் அமைதியாக இருக்க முடியாது. நம்முடைய குரல் வீதிகளில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மே 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நமக்கு ஒரு புது தெம்பை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நம்ம என்னெல்லாம் தரையில பேசணுமோ அதெல்லாம் திரையில தெரிகிற மாதிரி சட்டமன்றத்திற்குள் மக்களினுடைய ஒரு குரலாக ஒலித்திருக்கிறார். ஏன்டா இவருக்கு வாக்களித்தோம், ஓட்டு போட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் என்பது வரை சொல்லிவிட்டார். இது தூய்மையான ஆட்சி கிடையாது, அதெல்லாம் பஞ்ச் டயலாக் தான், குதிரை பேரம் நடக்குது அப்படின்றத அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்கிறாரு, சகோதரி பிரேமலா விஜயகாந்த் அவர்களும் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் மூட நம்பிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கும், மூட நம்பிக்கை எந்த வடிவத்தில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் என்பதை உரத்த குரலில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு யாரை தன்னுடைய அரசு அதிகாரியாக ஒரு ஜோசியரா அறிவிச்சாங்களோ அதை பின்வாங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொல்றோம்ல, அது ஆட்சியில் இருந்தால் மட்டுமல்ல, ஆட்சியில் இல்லைனாலும் சொன்னாலும் எங்களை போல அதிகாரம் வேண்டாம், நாங்க எந்த விதமான கவுன்சிலர் சீட்டுக்கு கூட உங்ககிட்ட நிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய எல்லோருடைய நிலைப்பாடும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதுதான். அந்த வகையில் இதை பார்க்கக்கூடிய இளைஞர்களே, மே 16ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய அளவில் நீட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. சோர்ந்து போகாதீர்கள். இனிமேல் தான் நம்முடைய போராட்ட குணம் அதிகரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அழைக்கிறோம். மே 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, ஒருமித்த குரலாக ஒலிப்போம். உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய மாணவர் நலனுக்காக, மருத்துவத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்காக யார் நிற்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு பார்க்கும். நாம் போராடுவோம், வெற்றி பெறுவோம். ஆட்சி வரும் போகும், இந்த ஆட்சியினுடைய நிலைத்தன்மை என்ன என்பது போக போகதான் தெரியும். இவர் யார் என்பதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணவே வேண்டாம், அவரே எக்ஸ்போஸ் ஆவாரு.
யார் சொல்லி அவர் நடக்கிறார், யாரின் பெயரால் நடக்கிறார்? என்டிஏ கூட்டணியை எதிர்க்கிறேன், என்னுடைய கொள்கை எதிரி அவங்கதான். ஆனா அந்த கொள்கை எதிரி கூட கூட்டணி வச்சவங்களும் நான் ஏத்துக்குவேன், என் ஆட்சி நடக்கிறதுக்காக. இது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் முன்பே சொன்னது போல ரசிக வெறியில் ரசிக மனப்பான்மையில இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம திருத்த முடியாது. ஆனால் மாற்றம் வரட்டும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்கல்ல, வீட்டுல இருக்க சில்வண்டு சொல்லுச்சுன்னு சொல்லி, அவர்கள் சிந்திப்பார்கள், மாறுவார்கள். அவர்கள் சிந்தனையை மாற்றுகிற வரை நாம் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். யாரும் தளர்ந்து விட வேண்டாம். தொடர்ந்து போராட்டுவோம். மே 16ஆம் தேதி சென்னையில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் உங்க எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறோம். அங்கங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இடங்களில் பாருங்க. டிவார் சேனலில் ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள் பற்றிய விவரத்தையும் நாங்கள் பதிவு செய்கிறோம். எந்த இடத்தில் வாய்ப்பு இருக்கிறதோ சென்று உங்களுடைய ஆதரவு குரலை தாருங்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.